வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மொக்க ரிவ்யூன்னா அவங்க மிஸ்டர் ஃபேஸ் கிருத்திகா அபிநதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன், நித்யா மேனன் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த படம் உங்களுக்கு இந்த அடல்ட் ரொமான்டிக் காமெடி படம் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான வாட்ச் தான் சொல்லுவேன். அதை தாண்டி என்ன இருக்குங்கிறத படத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்தோட பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெரிய பாய் தான். பெரிய பாய் யார்? நம்ம ஏ ரஹ்மான் தான். ஸோ அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இந்த படம் த்ரோவாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக அவரோட மியூசிக் தான். ஸோ மனுஷன் வழக்கம் போல் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், விஜுவலாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்கப்பட்ட லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு லவ் ட்ராக் படத்துக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அதை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்பேர் டு ஜெயம் ரவியை விட பார்த்திங்கன்னா நித்யா மேனனுக்கு தான் அந்த படத்தோட ஸ்கோப் அதிகம். பட் அந்த வகையில் ஸ்டோரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 விதமான ரிலேஷன்ஷிப், அதுக்கு 2 விதமான கான்ஃப்ளிக்ட், 2 விதமான ஒப்பீனியன், அது ரெண்டும் ஒன்று சேர்றது தான் இந்த படத்தோட மைய கதையே. ஸோ படம் என்ன ஏது கதைங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ப்ரெடிக்டபிள் தான். பட் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பார்த்துட்டு பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறது கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு லெங்க்தி ஃபீலிங்கிறது கண்டிப்பாக வரதான் செஞ்சுது. அது காரணம் வந்து சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அதை நான் அப்புறம் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஓவரால் படம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. எண்டிங் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. பட் ஒரு மோசமான எண்டிங் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அதே போல் இந்த படத்தில் நிறைய விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட் வந்து அது த்ரோவட்டாக பேசலை. அங்கங்கே சில இடத்துல தூவி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன் எல்லோரும் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இது ஜென்ஜி படம் அப்படின்லாம் சில பேர் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜென்ஜியாக இருந்தாலும் சரி, 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு 40-45 வயசாலும் சரி, இந்த படத்தை நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். எந்த ஒரு வல்கரிட்டியும் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக க்ளீனாக நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் கொடுக்கக்கூடிய படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சால் குழந்தைங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட்டுங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ண தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட நடித்த பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. படம் எப்படி இருந்தாலும் அவர் வேலையை பக்காவாக செய்வார். அந்த வகையில் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன தான் ஜெயம் ரவி வந்து ஹீரோவாக இருந்தாலும் ஷோ ஸ்டில்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நித்யா மேனன் தான். கண்டிப்பாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதையை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பட்சத்தை வந்து அவங்களுடைய எமோஷன் வேல்யூவாக இருக்கட்டும், அவங்களுடைய சில இடம் சிரிக்கிறதா இருக்கட்டும், பையன் கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமான ஒரு எமோஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நித்யா மேனனுக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக இருந்தாலும் ஓவரால் படம் பார்க்கும்போது டாமினேட் பண்ண மாதிரி இல்லை, ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 2 கேரக்டரும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. யோகி பாபு காமெடிங்கிறது வழக்கம் போல தான் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பெருசாக அவர் வந்து ஹியூமர் பண்ணுறதில்ல. வழக்கமாக என்ன கவுண்டர் அடிப்பாரோ அதே கவுண்டர் தான் இந்த படத்துலையும். சில இடங்களில் சில பேருக்கு சிரிப்பு வரலாம், சில இடங்களில் சிரிப்பு வராமல் கூட இருக்கலாம். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இரிட்டேட் ஆகலை, அது வரைக்கும் ஓகே. அண்ட் டிஜே பானு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து ஃபுல் படத்திலும் த்ரோவாட்டாக வரமாட்டாங்க. பட் அவங்க வந்து அவங்க ப்ளே பண்ண கேரக்டருங்கிறது ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தார். அண்ட் லட்சுமி ராமகிருஷ்ணன், வினய், வினோதினி, இப்படி எல்லாரோட பங்கையும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நெகட்டிவ்ஸாக போயிடுவோம். ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஏகப்பட்ட ஸ்லோனஸ் இருக்குது. இந்த படம் என்ன தான் 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படமாகவே இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ட்ரீம் பண்ணியிருக்கலாங்கிற ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா நிறைய லெங்க்த்தியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இல்லை. நிறைய வேஸ்ட் ஆஃப் டைம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம், பெட்டரான ஒரு கேரக்டர் ரைட்டிங் கொடுத்துருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. கேரக்டர் ரைட்டிங் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டர் டிஜே பானோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன மாதிரி கேரக்டர் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. பட் இந்த படத்துக்கு அது தேவையானு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. அந்த கேரக்டர் இல்லாமலே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை மூவிங் ஃபார்வர்ட் பண்ணவே முடியும். அந்த படத்துக்குள்ளே சொல்ல வேண்டியது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு இந்த கேரக்டர் எடுத்து வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெட்டர் இதெல்லாம் முடிச்சு விட்டு ஃபஸ்ட் ஹாஃப் அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு வழக்கம் போல் தான் இந்த கேரக்டரை வச்சு நாங்கள் எமோஷன் ப்ளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளை மண்டை கையை விட்டாங்க. ஆக்சுவலி இந்த கேரக்டர் வேணாங்க. ஆக்சுவலி ஒன்றும் ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த படத்தை அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டரை. பட்
இந்த கேரக்டர் கொண்டு வந்ததுங்கிறது இஸ் கன்சிடர் அவ்வளோ ஒர்க் ஆகலன்னு சொல்கிறேன். பெருசாக இந்த கேரக்டருக்கும் ஜெயம் ரவியோட அந்த பேரிங்க்கும் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன் இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எமோஷனல் காட்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் பேசுகிறாங்க. பட் எந்த ஒரு எமோஷனுக்கான கான்ஃப்ளிக்ட்டும் சரி, அதுக்கான எமோஷனும் சரி, எதுவுமே வந்து பெருசாக ஒர்க் ஆகலன்னு சொல்ல வரேன். சம் சீன்ஸ் கண்டிப்பாக சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அவங்களோட நித்யா மேனனோட பெர்ஃபார்மனே வந்து பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிரும்னு சொல்லுவேன். பட் சில பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு வேல்யூபுளாக இல்லை. ஜெயரவி சைடு கூட இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எமோட் பண்ணுற அந்த சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வேல்யூ ஆட் பண்ண மாதிரி அதில் தெரியல. இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அதுவும் இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடான ஃபீல் குட் படத்துக்கு வந்து எமோஷனலுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அந்த வகையில் வந்து இந்த படம் எமோஷனல் வாய்ஸ் வந்து நம்மகிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு தவறிடுச்சு. அதே போல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வினய் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் படம் ஃபுல்லாக த்ரோ அவுட்டாக வரலனாலும் ஒரு சில இடங்கள் தான் அவர் வருவார். பட் கிளைமேக்ஸில் அவரை வச்சு ஒரு சின்னதாக ஒரு எல்ஜிபிடி கேரக்டர் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அதையே படம் ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தா அதை பார்க்குறதுக்கு அந்த சீனை பார்க்குறதுக்கான வேல்யூங்கிறதுக்கு ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கன்வே ஆகிருக்கும். திடீர்னு இந்த மாதிரி நிற்க வச்சதுங்கிறது அந்தளவுக்கு கன்வின்சிங்காக அது இல்லை. பார்க்குறதுக்கு ஓகே அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்க தவிர கன்வின்சிங்காக கேட்டால் கண்டிப்பாக கன்வின்சிங் இல்லை. பெட்டர் அந்த சீனை அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதை கஷ்டப்பட்டு திணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கணும், இல்லை அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கணும். வெல், இதெல்லாம் எதுக்கு அப்படி தான் தோண வைக்கிது. கண்டிப்பாக இந்த படத்தில் ப்ரெடிக்டிபிலிட்டின்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக ட்விஸ்டன்ட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த படம் எப்படி ஆரம்பித்து எப்படி போகுதோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே தான் இந்த படம் போய் முடியும். பட் சம்ஹவ் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற ஃபீலுக்கு வந்து கொடுக்க தான் செய்யுது. பட் அடுத்தடுத்த சீன் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுற வாசி ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணி படம் பார்த்துருவீங்க. இந்த படத்தோட எமோஷனல் கோர் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் இந்த படத்தோட எமோஷன் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓவரால் படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான் சொல்லுவேன். ஒரு ஆவரேஜ்னு கூட எனக்கு ஒரு ஆவரேஜாக தான் ஃபீல் ஆனிச்சு. இந்த படம் தேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக இப்போ பாருங்கள். சில பேருக்கு கனெக்ட் ஆகலாம், சில பேருக்கு கனெக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் இது சர்டன் குரூப்புக்கான ஒரு படம் இல்லை, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. பட் சில தோய்வுகள்னால மேபி இந்த படம் போர் அடிக்கிற ஃபீலோ இல்லை ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இல்லாமல் வேணால் போகலாம். பட் மற்றபடி ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த பொங்கலுக்கு தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் எனக்கு ஓகேங்கிற ஃபீலை கொடுத்துச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்துங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் என்ன, வரட்டா?